வணக்கம். ரமேஷ் பல்சேகரோட த ஒன் இன் த மிரர் புத்தகம் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம். ஆமா, இந்த புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை அலச போறோம். நீங்க ஏற்கனவே பல்சேகரோட சிந்தனைகளை படிச்சிருக்கலாம், இல்ல இப்பதான் முறையா கேட்கலாம். எப்படி இருந்தாலும் நம்மளோட அன்றாட பார்வைக்கு இது ஒரு சவால்னே சொல்லலாம். ஆமா, நம்ம கிட்ட இந்த புத்தகத்தோட முன்னுரை, முகவுரை, அப்புறம் பல்சேகரோட சிந்தனைகள் இருக்கிற சில பகுதிகள் இருக்கு. ஆனா இந்த புத்தகம் எப்படி சொல்றது, ஒரு நேர்கோட்டுல போற கதை இல்ல, அத்தியாயங்களும் இல்ல. இல்லவே இல்ல. அதுவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். கௌதம் சச்தேவா முன்னுரையில சொல்ற மாதிரி, இது பல்சேகருக்கு இயல்பா அப்படி தன்னிச்சையா தோன்றின எண்ணங்களோட தொகுப்பு. அப்படியா? ஆமா, நீங்க எந்த பக்கத்தை வேணும்னாலும் திறக்கலாம், சில வரிகளை படிக்கலாம், அத பத்தி ஆழமா சிந்திக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு. ஓகே, நம்ம நோக்கம் இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது தான். குறிப்பா அத்வைத வேதாந்தத்தோட அடிப்படையில பல்சகர் சொல்றாரே, நான் செய்பவன் இல்லை, அதாவது நான் டூவர்ஷிப். நான் டூவர்ஷிப். அப்புறம் நடப்பவற்றை அப்படியே ஏத்துக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். இதெல்லாம் பத்தி ஒரு ஆழமான புரிதலை பெற முயற்சிப்போம். சரி, இது வெறும் தத்துவமா இல்லாம நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம். தொடக்கமா அந்த முகவுரையில ஒரு கதை வருது, ஜப்பானிய ஷிண்டோ புராணம். ஆமா ஆமா, அஞ்சலியோட முகவுரையில. அது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய தேவதை அமதேரசு பத்தின கதை. சொல்லுங்களேன். அவ வந்துட்டு தன் சகோதரனோட செயல்களால பயந்து ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. உலகம் இருண்டு போகுது. ஐயோ! அப்போ மத்த கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து அவளை வெளியே கொண்டு வர ஒரு தந்திரம் செய்றாங்க. ஒரு பெரிய கண்ணாடிய குகை வாசல்ல வைக்கிறாங்க. ஓஹோ, கண்ணாடியா? உள்ளிருந்து எட்டி பார்த்த அமதேரசு தன் பிரகாசமான பிம்பத்தை பாக்குறா. அப்படியே ஆச்சரியப்பட்டு வெளியே வரா. உடனே உலகம் வெளிச்சமாகுது. ஆஹா, நல்ல கதை. இது எதுக்கு இங்க சொல்லப்படுது? அந்த கண்ணாடி அமதரசுக்கு அவளோட உண்மையான இயல்பை காட்டுச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த புத்தகம் நமக்கே நம்மளோட ஆழமான உண்மைய காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியா இருக்குங்கிறது தான் அஞ்சலியோட கருத்து. அருமை. ரொம்ப பொருத்தமான ஓமை. சரி, இப்ப அந்த மையமான சிந்தனைக்கு வருவோமா? கண்டிப்பா. புத்தகத்தோட ஆணிவேர்னு சொல்லலாம். ஒரே ஒரு மூலம்தான் இருக்கு. அதாவது ஒன் சோர்ஸ். தனிப்பட்ட செய்பவர்னு யாருமே இல்ல. இதுதான் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஜீரணிக்க கஷ்டமா இருக்கு. நான் செஞ்சேன், அவர் செஞ்சாருன்னு நினைக்கிற எல்லாமே அந்த ஒரே மூலத்திலிருந்து வர நிகழ்வுகள் தானா? ஆமா, இதுதான் பல்சேகரோட மிக முக்கியமான போதனை. த ஒன் சோர்ஸ் பகுதியில் அவர் விளக்குறார், பிரபஞ்சத்தோட அடிப்படை வந்துட்டு ஒருமை, அன்மேனிஃபெஸ்ட் யூனிசிட்டி. அதப்புறம் பல வடிவங்கள்ல வெளிப்படுது, மேனிஃபெஸ்டேஷன். இந்த ஆளுமையற்ற பிரபஞ்ச ஆற்றல், அதாவது இம்பர்சனல் எனர்ஜி, ஒவ்வொரு மனுஷனோட உடல் மனக்கருவி வழியா செயல்படுது. உடல் மனக்கருவி, சைக்கோசோமாட்டிக் அப்பேரட்டஸ். ஆமா, நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உடல் மன அமைப்பு வழியா அந்த ஆற்றல் வெளிப்பட்டு எண்ணங்களாகவும் செயல்களாகவும் மாறுது. அப்போ பிரச்சனை எங்க வருது? அந்த உடல் மன கருவி இருக்குல்ல, அதாவது அந்த தனி நபர், அந்த செயலுக்கு நான் தான் காரணம், இது என்னோட செயல்னு உரிமை கொண்டாடும் போதுதான். ஓ, அந்த நான் செய்கிறேன்கிற எண்ணம். அதேதான். அதுதான் அகந்தை அல்லது ஈகோ. ஓமர் கயாமோட ரூபாயத்துல கூட ஒரு வரி வரும், பூமியின் முதல் களிமண்ணை கொண்டே கடைசி மனிதனும் வணையப்பட்டான். படைப்பின் முதல் காலை பொழுதே இறுதி தீர்ப்பு நாளின் விடியலில் என்ன வாசிக்கப்படும் என்பது எழுதிவிட்டது. ஆமா, படிச்சிருக்கேன். எல்லாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டதுங்கிற பார்வை இது. ஆமா, அதே மாதிரி பாப்லோ நெருடாவோட கவிதை வரி, புகை எப்போ பறக்க கத்துக்கிட்டது, புகை தானா பறக்கிற மாதிரி தான் செயல்களும் நடக்குது, நாமளா செய்யறது இல்லையா? அப்படி ஒரு பார்வை. ஆனா இது நடைமுறைக்கு எப்படி பொருந்தும்? நான் ஒரு செயலை செய்ய முயற்சி பண்ணும்போது அது என்னோட முயற்சி இல்லையா? எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அதனால நான் செய்யறேன். உங்க முயற்சி, எண்ணம், செயல் எல்லாமே அந்த உடல் மன கருவி வழியா வெளிப்படுற ஆற்றலோட வடிவம்தான். அந்த கருவிக்குன்னு ஒரு நிரலாக்கம் இருக்கு பாருங்க, புரோகிராமிங். நிரலாக்கமா? எப்படிங்க? நம்ம மரபணுக்கள், நம்ம வளர்ப்பு, நம்ம அனுபவங்கள், இது எல்லாம் சேர்ந்து அந்த கருவியை ஒரு குறிப்பிட்ட மாதிரி வடிவமைக்குது. கண்டிஷனிங். அந்த நிரலாக்கத்துக்கு ஏத்த மாதிரி தான் எண்ணங்களும் செயல்களும் தானா உருவாகும். அப்போ சுதந்திரமான தேர்வு, ஃப்ரீவில் இல்லையா? அதான் பெரிய கேள்வி. பல்சேகரோட பார்வையில அந்த நிரலாக்கத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்குது. அதனாலதான் அவர் சொல்றார், நிகழ்வுகள் நிகழ்கின்றன, செயல்கள் செய்யப்படுகின்றன, ஆனால் தனிப்பட்ட செய்பவர் யாரும் இல்லை. இது நம்மளோட பொறுப்புணர்வு, கட்டுப்பாடு மேல இருக்கிற பார்வையே மாத்திடுமே. ஒரு தப்பு நடந்தா அதுக்கு நான் காரணம் இல்லையா? இது ரொம்ப சவாலான கேள்விதான். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட யோசிங்க,
இந்த புரிதம் உங்கள் மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு? ஆமா, இது அடுத்த முக்கியமான கருத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இருப்பது என்னவோ அத வாட் இஸ் அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கும், எப்படி இருக்க வேண்டும் வாட் ஷுட் பி என்று நாம எதிர்பார்க்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு. சரி, அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் பகுதியில இத பத்தி பேசுறாரு இல்லையா? ஆமா, அவர் சொல்றார், உண்மையான மாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப வரும்னா நம்ம மனசு அமைதியா இருந்து நடக்கிறத அப்படியே கவனிக்கும் போதுதான். பழி போடுறது, குறை சொல்றது, சண்டை போடுறது, எதிர்க்கிறது இதெல்லாம் இல்லாம. ஆமா, ஆனா முழு விழிப்புணர்வோட சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படி இருக்கும்போதுதான் மாற்றம் சாத்தியம். இருப்பது என்னவோ அதுங்கிறது பிரபஞ்ச விதியின் வெளிப்பாடுன்னு சொல்றார். காஸ்மிக் லா. சரியா சொன்னீங்க. அந்த கணத்துல என்ன நடக்கணுமோ அது நடக்குது, அவ்வளவுதான். அத நாம நம்ம விருப்புகளாலேயோ எதிர்பார்ப்புகளாலேயோ பார்க்காம அப்படியே ஏத்துக்கிறது தான் ஞானம். இப்படி நடந்திருக்க கூடாது, இது சரியில்லை அப்படிங்கிற நம்ம கருத்துக்களுக்கு அங்க இடமில்ல. இடமில்ல, ஏன்னா அது பிரபஞ்ச விதி. இத வாழ்வின் நோக்கம் பகுதியோட சேர்த்து பார்த்தா, வாழ்க்கையோட நோக்கமே இந்த நாடகத்தை ஒரு சாட்சியா நின்னு பாக்குறது தானா? வாட்ச் லைஃப் ஹேப்பனிங். ஆமா, அப்படி சொல்றாரு. இது எப்படி முடியும்னா அமைதியாவும் இணக்கமாவும் இருக்கிறது மூலமா. முக்கியமா மற்றவங்கள குறை சொல்லாம இந்த செய்பவரின்மை தத்துவத்தை முழுசா உள்வாங்கி ஏத்துக்கிறது மூலமா. ஒரு நிகழ்வு நடந்தா அது அந்த மூலத்தோட செயல்னு பார்க்கும்போது யார் மேலேயும் வெறுப்பு வராது. அந்த நிகழ்வு எந்த உடல் மன கருவி வழியா நடந்திருந்தாலும் சரி. சரிதான். அப்போ உறவுகள்ல வர்ற மோதல்களுக்கு என்ன அர்த்தம்? கான்ஃப்ளிக்ட் நோ மோர் பகுதியில இத பத்தி என்ன சொல்றார்? ஒருத்தர் நமக்கு கஷ்டம் தரும்போது கோபம் வர்றது இயல்புதானே? இயல்புதான். ஆனா பல்சேகரோட பார்வையில அந்த கோபத்துக்கும் வருத்தத்துக்கும் காரணம் என்னன்னா, அவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நாம அந்த நபரை செய்பவரா பாக்குறது தான். ஓ, அவங்க மேல பழிய போடுறோம். ஆமா, ஆனா எல்லாமே பிரபஞ்ச விதியின்படி நடக்கிற நிகழ்வுகள்னு பார்த்தா அந்த நபர் வெறும் கருவிதான்னு புரிஞ்சா கோபப்பட அங்க யாருமே இல்ல. அந்த நிகழ்வு நம்மள பாதிச்சிருந்தா கூட அது அந்த விதிப்படி நடக்க வேண்டிய ஒண்ணுன்னு ஏத்துக்கணுமா? அம்மா, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா இதுதான் வழிங்கிறார். நீங்க கூட யோசிச்சு பாருங்க. சமீபத்துல உங்களுக்கு நடந்த ஒரு கருத்து வேறுபாட்டையோ சங்கடமான சூழலையோ நினைச்சு பாருங்க. அந்த நபரோட செயலுக்கு பதிலா அதை தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வா பார்க்க முயற்சி செஞ்சா உங்க உணர்வுகள் மாறுதான்னு கவனிங்க. இது ஒரு பயிற்சி மாதிரி செய்யணும் போல. உடலே வராது நிச்சயமா. ஆமா, இது ஒரு பார்வை மாற்றம். சரி, இந்த செய்பவர் இன்மை புரிதல் அடுத்து அகந்தை ஈகோ பத்த நம்ம பார்வையையும் மாத்துது. ஃப்ரீடம் ஃபார் த ஈகோ பகுதியில ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. நம்ம தேடுறது அகந்தைக்கான விடுதலையா ஃப்ரீடம் ஃபார் த ஈகோ, இல்ல அகந்தையில் இருந்த விடுதலையா ஃப்ரீடம் ஃப்ரம் த ஈகோ? பொதுவா அகந்தைய அழிக்கணும், அதுதான் எதிரின்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, ஆனா இங்க பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பல்சேகர் சொல்றார், ஞானிக்கும் கூட அகந்தை இருக்கு. அப்படியா? எப்படி? அகந்தை. ஓ, சரி. ஆனா ஆனா ஞானிகிட்ட இல்லாதது எதுனா, நான் தான் இதை செய்கிறேன் என்கிற அந்த தனிப்பட்ட கர்த்திருவ உணர்வு, சென்ஸ் ஆஃப் பர்சனல் டூவர்ஷிப், அதுதான் முழுமையா நீக்கப்படுது. அப்போ ஞானிகிட்ட இருக்கிறது ஒரு தீங்கற்ற அகந்தையா? ஹார்ம்லெஸ் ஈகோ. அதேதான். அது தன்னை செய்பவரா நினைச்சு கஷ்டப்படாது, பெருமைப்படாது, குற்ற உணர்ச்சியில வாடாது. இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஞானி ஒரு செயலை செய்யும் பொழுது அதை நான் செய்யறேன்னு நினைக்க மாட்டாரா? ஞானி வந்துட்டு 2 வெவ்வேறு கருவிகள் இருக்குன்னு பாக்குறார். தன்னுடைய உடல் மன கருவி, மற்றவருடைய உடல் மன கருவி. ஆனா இந்த 2 கருவிகள் வழியாவும் செயல்படுறது அந்த ஒரே மூல ஆற்றல் தான ஆழமா உணர்றார். ஓஹோ. அப்போ ஒரு செயல் நடந்தா அது அந்த ஆற்றலால பிரபஞ்ச விதிப்படி நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறார். நான் செஞ்சேங்கிற எண்ணம் அங்க எழாது. புரியுது. அப்ப விடுதலைங்கிறது அகந்தைய அழிப்பதில்ல, அதுக்கு பதிலா அகந்தை நான் செய்பவன்னு சுமந்துகிட்டு இருக்கிற பாரத்துல இருந்து அதுக்கு விடுதலை கொடுக்கறது. சரியா சொன்னீங்க. இது ஒரு பெரிய பார்வை மாற்றம். அகந்தைய எதிரியா பார்க்காம அதோட சுமைய குறைக்கிற அந்த யோசனை உங்க அனுபவத்தோட எப்படி ஒத்து போகுதுன்னு நீங்களே சிந்திச்சு பார்க்கலாம். ஆமா. அடுத்ததா உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் பத்தி பேசலாம். மனம், யதார்த்தம் இதெல்லாம் பத்தியும். ஹவு டஸ் கான்ஷியஸ்னஸ் அக்கர் பகுதியில அறிவியல் இன்னும் விடை தேடிட்டு இருக்கிற அந்த கடினமான பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் பத்தி பேசுறார். ஆமா, அதாவது மூளையில நடக்கிற பௌதீக ரசாயன மாற்றங்கள் எப்படி இந்த நான் இருக்கிறேன்ங்கிற அகவயமான அனுபவத்தை, சப்ஜெக்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குதுன்னு யாருக்கும் தெரியல. பல்சேகரோட பதில் என்னன்னா, கேள்வியே தப்பா இருக்கலாங்கிறாரு. உணர்வு நிலை
மூளையால உருவாக்கப்படுற ஒரு விஷயம் இல்ல. அப்போ அதுக்கு பதிலா உணர்வு நிலைதான் எல்லாத்துக்கும் அடிப்படையான மூலம். பேசிக் கோர். பிரபஞ்சம் முழுக்க பரவியிருக்கிற உணர்வு நிலை நம்ம மூளை வழியா தன்னை வெளிப்படுத்துது. மூளை ஒரு ரிசீவர் மாதிரி, உருவாக்குற கருவி இல்ல. இது ரொம்ப ஆழமான கருத்து. கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, இத எண்ணங்களுக்கு இடையிலான இடைவெளிகள், இன்டர்வல்ஸ் பிட்வீன் தாட்ஸ் பகுதியோட இணைச்சு பார்க்கலாம். நம்ம மனசுல ஓயாம எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஆமா, நிக்கவே நிக்காது. ஆனா 2 எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்குமா, ஒரு கேப். அந்த இடைவெளியில நாம எந்த எண்ணமும் இல்லாம வெறும் தூய உணர்வு நிலையா, பியோர் கான்ஷியஸ்னஸா இருக்கும். அதுதான் நம்மளோட உண்மையான நான். அந்த நிலையில இருந்துதான் உள்ளுணர்வும் வருதா? ஆமா. அது வெளியிலிருந்து வர்ற செய்தி இல்ல, நம்மளோட ஆழமான நிலையிலிருந்து எழும் அறிதல். நம்மளோட ஆழமற்ற நான், இம்பர்சனல் செல்ஃப். இதுக்கு தொடர்புடைய செங்குத்து மனம், வெர்டிக்கல் மைண்ட், மற்றும் கிடைமட்ட மனம், ஹாரிசாண்டல் மைண்ட் பத்தியும் சொல்லுங்களேன். அது என்ன கிடைமட்ட மனம்? கிடைமட்ட மனம்னா நாம பொதுவா வாழ்ற முறை, காலத்துல வாழ்றது. இறந்த கால நினைவுகள், எதிர்கால கற்பனைகள், நான் இதை செய்யணும், அப்படி நடந்திருக்க கூடாதுன்ற எண்ணங்களோட அகந்தையோட வாழ்றது. சரி, அப்போ செங்குத்து மனம்? செங்குத்து மனம்னா நிகழ்கணத்துல வாழ்றது. பிரசன்ட் மூமெண்ட், எட்டர்னிட்டி. கடந்த காலமும் இல்ல, எதிர்காலமும் இல்ல, இந்த கணம் மட்டும்தான் இருக்கு. எப்படி வாழ்றது அப்படி? கருத்துக்கள் உருவாக்காம, நான் கான்செப்ஷனலைசிங், பற்றற்று, நான் அட்டாச்ட், சாட்சியா மட்டும் இருக்கிறது. ஞானம்ங்கிறது இந்த கிடைமட்ட மனதிலிருந்து செங்குத்து மனதிற்கு மாறுறதுதான். இந்த நிகழ்கணத்துல முழுமையா இருக்கிறது தான் உண்மையான அமைதிக்கு வழி. ஒன்லி அ ரிஃப்ளெக்ஷன் பகுதியில நாம பார்க்கிற இந்த உலகமே ஒரு பிரதிபலிப்பு தான்னு சொல்றார். நிஜம் காலத்தால் மறைக்கப்பட்டிருக்கு, நாம வெறும் பிம்பத்தை உண்மைன்னு நினைச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம். அடேப்பா. ஆமா, உங்க எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன இடைவெளிய, அந்த அமைதிய நீங்க கவனிக்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா? அது எப்படி உணர்த்துதுன்னு பாருங்க. சரி, இப்போ இந்த புரிதல்கள் எல்லாம் எப்படி நடைமுறை வாழ்க்கையில பயன்படுதுன்னு பார்க்கலாம். குறிப்பா உறவுகள்ல. ஹார்மனி பகுதியில மகிழ்ச்சிங்கிறது நான், மற்றவர், அப்புறம் 2 பேருக்கும் இடையிலான உறவு. இந்த 3ம் இணக்கமா இருக்கிறதுல இருக்குன்னு சொல்றார். ஆனா உறவுகள்ல பிரச்சனை வர்றது சகஜமாச்சே, அதுக்கு காரணம் என்னவா? அதுக்கு இமேஜஸ் ஆஃப் த மைண்ட் பகுதியில பதில் சொல்றார். நாம நேரடியா மத்த மனுஷங்களோட பழகிறத விட அவங்கள பத்தி நாமளே உருவாக்கிக்கிட்ட பிம்பங்களோட தான் அதிகமா மோதுறோம். பிம்பங்களோடவா? இமேஜஸ்? ஆமா, நம்மள பத்தியும் நமக்கு ஒரு பிம்பம் இருக்கு, மத்தவங்கள பத்தியும் இருக்கு. இந்த பிம்பங்கள் தான் சண்டை போடுது, உண்மையான மனிதர்கள் இல்ல. இத உணர்ந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. இது ரொம்ப உண்மை மாதிரி தெரியுது. இத ரிலேஷன்ஷிப் வித் அதர் பகுதியோட இணைச்சா? ஆமா, ஒருத்தரோட குணம், நடத்தை, அவங்க பர்சனாலிட்டி எல்லாமே அவங்களோட நிரலாக்கத்தோட விளைவு. புரோகிராமிங், அதாவது அவங்க ஜீன்ஸ் பிளஸ் கண்டிஷனிங். அது மேல அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு நம்ம முழுசா ஏத்துக்கிட்டா அவங்கள எப்படி வெறுக்க முடியும்? அவங்களோட செயல்களுக்கு அவங்க முழு பொறுப்பு இல்லைன்னு புரிஞ்சா கோபம் மறைஞ்சு கருணை தான் வரும். கம்பேஷன். ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா அது நம்ம நிரலாக்கமா இருக்கலாம், அது ஓகே. ஆனா அவங்கள தப்புன்னு தீர்ப்பு சொல்றது, ஜட்ஜிங், அது நம்ம அகந்தியோட வேலை. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. பிடிக்காம இருக்கலாம், ஆனா தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஆமா, இந்த புரிதல் உறவுகள்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நிச்சயமா. சரி, அடுத்ததா தியானம் பத்தி பல்சேகர் என்ன சொல்றா? எசன்ஸ் ஆஃப் மெடிடேஷன் நாம நினைக்கிற மாதிரி இல்லையாமே? ஆமா, தியானம்ங்கிறது ஏதோ ஒரு குறிக்கோளை அடையிற பயிற்சி இல்ல, மன அமைதியையோ ஆனந்தத்தையோ தேடி போற முயற்சி இல்ல. அப்படி ஒரு தியானம் செய்பவர், மெடிடேட்டர் இருக்கிற வரைக்கும் அது உண்மையான தியானம் இல்லைன்னு சொல்றாரா? ஆமா, ஏன்னா அந்த நான் அங்க இருக்கு. நான் அமைதிய தேடுறேன், நான் ஞானம் அடைய போறேன்னு. அப்போ உண்மையான தியானம் எது? அது ஒரு நிலை, ஒரு செயல் இல்ல. வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ அதை எந்த கருத்தும் சொல்லாம, நான் ஒபினியனேட்டட், தீர்ப்பு சொல்லாம, நான் ஜட்ஜ்மெண்டல், முழு கவனத்தோட, டோட்டல் அட்டென்ஷனோட பாக்குறது தான் உண்மையான தியானம், ட்ரூ மெடிடேஷன். இதுக்கு உட்கார்ந்து கண்ணை மூடணும்னு அவசியம் இல்லையா? அவசியம் இல்ல. நாள் முழுக்க இந்த சாட்சி பாவனையோட இருக்கலாம். ரமண மகரிஷி எண்ணத்தின் மூலத்தை தேடினார் இல்லையா? ஆமா. பல்சேகர் ஒன்றுமில்லாததில் சரணடைங்கிறார். சரண்டர் இன்டு த நத்திங், அதாவது அந்த நான்கிற எண்ணத்தையே விட்டு விடுதல். ஓ, இதோட தொடர்புடைய பற்றின்மை பத்தியும் சொல்றார். அது உணர்ச்சிகளை அடக்கிறது இல்ல, சப்ரஷன் இல்ல. இல்ல, பற்றின்மைங்கிறது நான் செய்பவன்கிற உணர்வு இல்லாததால தானா வர்ற ஒரு நிலை.
அந்த செய்பவன்கிற உணர்வு தான் பெருமை, பொறாம, கோபம் எல்லாத்துக்கும் காரணம். அது இல்லாம போனா அது இல்லாம போனா எதோடையும் பற்று வைக்க தேவையில்ல. நிகழ்வுகளை அப்படியே ஏத்துக்க முடியும். இது ஒரு விடுதலை நிலை. சரி, உங்க அன்றாட பேச்சுவார்த்தைகள்ல வேலைகள்ல இந்த சாட்சி பாவனைய தீர்ப்பு சொல்லாம நடக்கிறத கவனிக்கிற பயிற்சிய எப்படி கொண்டு வரலான்னு நீங்க யோசிக்கிறது நல்லதா இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தத சுருக்கமா ஒரு தடவை சொல்லிடலாமா? சொல்லுங்க. எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வருது. தனிப்பட்ட செய்பவர்னு யாரும் இல்ல. நடப்பத அப்படியே ஏத்துக்கணும். அகந்தைய அழிக்க தேவையில்ல. அது செய்பவன்கிற சுமையிலிருந்து விடுபட்டா போதும். அப்புறம் கிடைமட்டமா காலத்துல வாழாம செங்குத்தா நிகழ்காலத்துல வாழ பழகணும். ஆமா, இந்த புரிதல் தான் உண்மையான இணக்கத்துக்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும். கடைசியா இந்த நிலையை அடைஞ்ச ஞானி எப்படி இருப்பாருன்னு பல்சேகர் விவரிக்கிறார். அந்த ஞானியோட குணங்கள் என்னென்ன? ஞானி அமைதியா இருப்பார், பீஸ். அசைவற்ற நிசப்தத்தோட இருப்பார், ஸ்டில்னஸ். அவர் விடுதலை உணர்வோட, ஃப்ரீடம், பணிவோட, ஹியூமிலிட்டி, சகிப்புத்தன்மையோட, டாலரன்ஸ் இருப்பார். வாழ்க்கையோட இருமைகளை, டுவாலிட்டி, அதாவது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு வாழ்வாரா? ஆமா, செயல்களோட விளைவுகள்ல பற்று இல்லாம வாழ்வார். முக்கியமா நான் செய்பவன் இல்லைங்கிற அந்த ஆழமான புரிதலால வர்ற மன அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட் அவரோட இயல்பா இருக்கும். அவரோட செல்வம் உள்ளுக்குள்ளுக்கு கொடுக்க கொடுக்க குறையாதுன்னு சொல்றார். ஆமா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றார் பாருங்க. ஞானி கிட்ட நானுங்கிற எண்ணம் இருந்தாலும் நான் செய்பவன்கிற எண்ணம் இல்லாததால யாராவது அவரை பத்தி குறை சொன்னா கூட அவரோட முதல் எண்ணம் யார சொல்றாங்கன்னு கேக்குற மாதிரி இருக்குமா. ஆடா, ஏன்னா அந்த செயலோட தன்னை அவர் அடையாளப்படுத்திக்க மாட்டார். அதேதான். இந்த ஞானியோட குணங்கள்ல எது உங்களை அதிகமா ஈர்க்குது, எது உங்களுக்கு கடைபிடிக்க ரொம்ப சவாலா தோணுது? இது நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்கலாம். ஆமா. ஆக இந்த மொத்த அலசலோட சாராம்சம் என்னன்னா, உண்மையான நிலையான அமைதி எங்கிருந்து வருது? அது எல்லாமே பிரபஞ்ச விதியின்படிதான் நடக்குது. தனிப்பட்ட முறையில யாரும் எதையும் செய்யறதும் இல்ல, எதையும் கட்டுப்படுத்துறதும் இல்லைங்கிற அந்த ஆழமான புரிதல்ல இருந்தா வருது. இந்த புரிதல் வந்தா குற்ற உணர்ச்சி, அவமானம், மத்தவங்க மேல வெறுப்பு, பொறாமை, தீய எண்ணங்கள் இதுக்கெல்லாம் நம்ம மனசுல இடமே இல்லாம போயிடும். ஆமா, அது ஒரு மிகப்பெரிய விடுதலை. பல்சேகர் அடிக்கடி சொல்ற அந்த வாக்கியம்தான் முக்கியம். நிகழ்வுகள் நிகழ்கின்றன, செயல்கள் செய்யப்படுகின்றன, ஆனா எந்த ஒரு தனிப்பட்ட செய்பவரும் இல்ல. இது மேலோட்டமா பார்த்தா ஒரு செயலற்ற தன்மை மாதிரி, ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி கூட தெரியலாம். ஆனா ஆழமா சிந்திச்சா இது தேவையற்ற மனப்போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலை இல்லையா? நிச்சயமா. இறுதியா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இந்த புத்தகம் நம்மளோட விழிப்பு நிலை யதார்த்தமும் கனவு நிலை யதார்த்தமும் ரெண்டுமே மனசோட தோற்றங்கள் தான்னு சொல்லுது. வேக்கிங் ரியாலிட்டி அண்ட் ட்ரீம் ரியாலிட்டி பகுதியில. ஆமா. நாம உன்னன்னு நம்புற அந்த உலகமும் நம்ம நான்கிற உணர்வும் கூட காலம் சூழ்நிலையால பாதிக்கப்பட்ட ஒரு மனக்கட்டமைப்பு, ஒரு மென்டல் கான்ஸ்ட்ரக்ட் மட்டும்தானா அப்படின்னா? இந்த அன்றாட வாழ்க்கைக்கு நடுவுல உண்மையான பார்வை அப்படிங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? இது ஒரு ஆழமான கேள்வி. இதோட இந்த உரையாடலை நிறைவு செய்யலாம். நீங்க தொடர்ந்து இதை பத்தி சிந்திக்கலாம். நன்றி. நன்றி.